நான் கீழடி வை பாலசுப்பிரமணியம். இன்றைக்கு காணாமல் போன தமிழ் என்கிற தலைப்பிலே பார்வையாளர் நண்பர்களோடு உரையாட விரும்புகிறேன். பழையன கழிதலும் புதியன புகுதலும் கால வலிவினானே என்பது தமிழ் விதி. இது மாற்றம் குறித்த மாற்றமில்லாத தமிழ் விதி. ஆனால் அண்மை தமிழுக்கு இது பெரும் புதைகுழியாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருப்பதை நாம் காண இயலும். எண்ணி பார்க்கும் போது திகைப்பை தருகிறது. காலமாற்றம் அதிவிரைவாக தமிழில் புதியனவற்றை புகுத்தி புதைகுழியில் தள்ளிக் கொண்டிருப்பதை நாம் காணலாம். மெல்ல தமிழ் மூழ்குவதை என்ற அச்சம் ஒரு பக்கம் எழுகிறது. பேச்சும் எழுத்தும் வெவ்வேறானதாக தமிழ் பிரிந்து இன்றைக்கு வெவ்வேறு திசைகளிலே சென்று கொண்டிருக்கின்றன. ஒரு காலகட்டத்தில் தமிழ் இயக்கங்கள் மேடை பேச்சை இயன்ற அளவு இலக்கண தமிழோடு ஒட்டியே பேசி தமிழ் வளர்த்தார்கள். ஆனால் இன்றைக்கோ மேடை பேச்சு சோடை பேச்சாக மாறிவிட்டது. கடந்த 20 ஆண்டுகளிலே அதுவும் மிகவும் மோசமாக போய்விட்டது. எனக்கு விவரம் தெரிந்து 80 ஆண்டு கால என்னுடைய வாழ்விலே நான் கண்டறிந்த தொலைந்து போன வாழ்வியல் தமிழ் சொற்களை பட்டியலிட்டு பார்க்கிற போது என் உள்ளம் நடுங்குகிறது. தொலைத்த தாயினை போல நான் தடுமாறுகிறேன், நெஞ்சம் பதைக்கிறேன். உலகம் யாவையும் ஒன்றென எண்ணுவது, ஒன்றென கூறுவது உயர்ந்த கோட்பாடே. ஆனால் ஒரு உலகம், ஒரு வணிகம், ஒரு மொழி என்கிற கருத்துக்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிற போது அதனால் ஏற்படுகின்ற அதிர்வுகள் எண்ணத்தக்கன. இனத்தால், மொழியால், சமயத்தால், தேசியம் என்கிற பல அடையாளங்களால் அவைகளை பற்றி பேசும்போது உண்மையில் இந்த தமிழ்கூறு நல்லுலகில் தமிழ் இழந்து கொண்டிருக்கும் வாழ்வியல் பண்பாட்டு கூறுகளின் வெளிப்பாடாக, அவற்றின் சின்னமாக வெளிப்படுவது வழக்கிழந்த தமிழ் சொற்களே. தமிழர்களே, சற்றே எண்ணி பாருங்கள். அன்பின் வெளிப்பாடான ஆதார சொல் அம்மா என்பது அல்லவா? ஆனால் இன்றைக்கு அம்மாவிற்கு நேர்ந்த கதியை பாருங்கள். படித்த நடுத்தர மேல்தட்டு மக்கள் சிற்றூர்களில் கூட அம்மா என்று சொல்ல அஞ்சி மம்மி என்னும் மடமையை நாவிலே நடமாட விடுகிறார்கள். அப்பா மறைந்து போய் டாடியும் பப்பாவும் குத்தாட்டம் போடுகின்றன. அத்தை என்னும் அருஞ்சொல்லை மொத்தமாக விட்டுவிட்டு ஆண்டி என்னும் ஒற்றை சொல்லால் அனைத்து உறவுகளையும் சொல்கின்ற எளிநிலைக்கு தமிழர் தள்ளப்பட்டு விட்டார். கரிகாலன் என்ற பெரும் சோழ பேரரசனுக்கு அம்மானாய் மாமனாய் இருந்த பெரும்பிடர் தலையனை குறித்த மாமா என்கிற சொல் இன்றைக்கு மறைந்து போய் அது பிடர் பிடித்து தள்ளப்பட்டு அங்கில் என்ற ஒற்றை சொல்லால் பொதுமைப்படுத்திவிட்டது. ஆத்தாவும் தாத்தாவும் முதியோர் இல்லங்களிலே விழுங்கப்பட்டு விட்டன. சின்னம்மாவும் சித்தப்பாவும் சுவரொட்டிகளில் சிரிக்க ஆண்டியும் அங்கிலும் பொது இடத்தில் பொது நடம் புரிகின்றனர். ஊர்தோறும் நாடுதோறும் உறவு சொற்களில் வேறுபாடுகள் உண்டு. இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு இன குழுக்களிலும் உறவு சொற்கள் வேறுபடுவது உண்டு. அத்தையினுடைய மகள் மூத்தவளாக இருந்தால் அத்தை என்று சொல்வார்கள். இப்போது அதுவும் ஆண்டியாகி உடன் பிறந்த அண்ணனும் தம்பியும் ஒன்றாகி புரோ ஆகிவிட்டார்கள். நாற்றுவர், கொழுந்தி, மைத்திரி, அண்ணி என்ற அன்பான சொற்கள் எல்லாம் விரட்டப்பட்டு சிஸ்டர்-இன்-லா இஷ்டம் போல் வந்து உட்கார்ந்து கொண்டாள். இப்படியாக இழந்துவிட்ட சமூக உறவு சொற்கள் 100க்கு மேற்பட்டன. வீட்டை எடுத்துக்கொண்டாலோ அடுப்படி, அடுக்களை, அடுப்பங்கரை,
இவைகளெல்லாம் கிச்சனால் மிச்சமில்லாமல் துடைக்கப்பட்டு விட்டன. அடுப்பு எடுப்பாரின்றி தொடுப்பாரின்றி ஸ்டவ்வால் எரிக்கப்பட்டு விட்டது. அங்கனம் என்ற அழகிய தமிழ் சொல் ஜிங்கால் மூழ்கடிக்கப்பட்டு விட்டது. ஊதாங்குளம் இடுக்கியும் கிடுக்கிப்பிடி போடப்பட்டு தூக்கி எறியப்பட்டு விட்டன. குவளை கவலைக்கிடமான நிலையில் டம்ளர், கப் ஆகியவற்றால் புறந்தள்ளப்பட்டு ஓரத்திலே கிடக்கின்றது. கரண்டி கேரண்டி காலம் முடிந்து போன காரணத்தால் ஸ்பூனாக வந்து சேர்ந்திருக்கிறது. இவ்வாறு இழந்த அன்றாடம் இல்லில் புழங்குகின்ற சொற்கள் ஏறத்தாழ 70. பட்டகசாலை போய் கால் வந்தது, அரங்கு போய் ரூம் வந்தது, கிணறு காணாமல் போய் போர்வெல் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய தமிழினுடைய நிலை. வாழி போன இடம் பக்கெட் பிடித்துக் கொண்டது. அரிசி மயங்கி போய் ரைஸாக ஆனது. சொர்க்கத்தையே காட்டுகின்ற சோறு இன்றைக்கு மறைந்து போய் சாதமாக பதமாக வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. திருப்புளியும் குரடும் ஸ்க்ரூ டிரைவரால் கட்டிங் செய்யப்பட்டு வெளியாகிவிட்டன. முன்னரே தமிழால் பாதிக்கப்பட்ட சொற்கள் பல நூறு. அவையெல்லாம் இன்று ஆடிக்காற்றில் அம்மி பறந்தது போல புதிய தொழில்நுட்ப கருவிகளால் அன்றாடம் புழங்கும் பொருள்களினுடைய படையெடுப்பால் பல அழகிய தமிழ் சொற்கள் நாம் எழுந்து கொண்டிருக்கிறோம். நாள்தோறும் பெருகிக் கொண்டிருக்கின்ற அறிவியல் கண்டுபிடிப்புகள் தமிழுடைய புழங்கு சொற்களை ஓரங்கட்டி விட்டன. நல்லி என்னும் அழகிய சொல், பொருள் புரிந்த சொல் டேப்பாலும் பைப்பாலும் பாதிக்கப்பட்டு விட்டது. வேளாண் தொழிலை எடுத்துக்கொண்டால் எப்படி வேளாண் தொழில் போய் வெறும் வெற்றிடமாக வயல்களெல்லாம் மாறி போனதோ அதே போல பல நூறு சொற்கள், வேளாண் சார்ந்த சொற்கள் இன்றைக்கு புழக்கத்திலே இல்லை. சான்றாக ஒன்று சொல்வேன். சீந்தி வாய்க்கால் என்று ஒன்று சொல்வார்கள் வயல்களிலே. அந்த சீந்தி வாய்க்கால் சிந்திக்குடி போல இருக்கும். இன்றைக்கு வயலும் இல்லை, சீந்தி வாய்க்காலும் இல்லை, காணாமல் போய்விட்டன. அழிக்கப்பட்ட வயலுடன் வரப்பும் போய்விட்டது. களமும் களத்து மேடும் சொன்ன கதைகள் எல்லாம் இன்று காற்றிலே பறந்து போய்விட்டன. கேட்பாரின்றி அவைகள் அறுவை இயந்திரங்களாலே இரக்கமின்றி நசுக்கப்பட்டு விட்டன. கூட்டுறவுக்கு அடையாளமான பிணையல் என்கின்ற அருமையான தமிழ்ச்சொல் வேளாண்குடி மக்களிடத்தில் இருந்த சொல் இன்றைக்கு காணாது போயிற்று. அதை டிராக்டர் முற்றிலுமாக நசுக்கிவிட்டது. அருவி நீர்வீழ்ச்சியாக மாறி நிமிர்ந்து நிற்கிறது. நசித்து போன நெசவு தொழிலோடு பாவும் பாவோடி தெருக்களும் காணாமல் போயின. குக்கிராமத்தில் கூட கோலோச்சிய கூத்து என்னும் கலை இன்று குத்தாட்டத்தின் முன் கல்லாடி கொண்டிருக்கிறது. தாய்ப்பாலுக்கு மாற்றான பசும்பால் இன்றோ ஆவினுக்குள் அடக்கமாகிவிட்டது. காலம் செய்யும் கோலம் இது என சொல்லி கைகட்டி வாயிழந்து தமிழன் இருப்பதனால் இந்த தமிழ் மொழி காக்கப்பட போவதில்லை. தமிழ் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழர்கள் எழுந்து நிற்க வேண்டும். இன்னும் 10 ஆண்டுகளில் தமிழர் இழக்கும் சொற்கள் எண்ணிறந்தனவாக பல நூறுகளாக ஆகிவிடும். நான் அறிந்த வரையில் இதுவரையிலும் தமிழ் சார்ந்த சொற்கள், வேளாண் சொற்கள், தொழில் சார்ந்த சொற்கள், வீட்டிலே இருக்கக்கூடிய சொற்கள், உறவு சொற்கள் என்று ஏறத்தாழ ஒரு 1200 சொற்களுக்கு மேலே நான் அடையாளம் கண்டு வைத்திருக்கிறேன். அவைகளெல்லாம் இன்றைக்கு புழக்கத்தில் இல்லை. இந்த தலைமுறைக்கு அவைகளெல்லாம் தெரியாது. அவைகளை பட்டியலிட்டால் மேலும் என்கிற காரணத்தாலே சொல்கிறேன். இன்னும் 20 ஆண்டுகளில் இதே போக்கு நீடிக்குமானால் தமிழ்நாட்டில் தமிழ் புதியதோ தமிழாக வடிவெடுக்கும். அதற்கு மாற்று என்ன? புதிய தொழில்சார் வாழ்வியல் தமிழ் சொற்களை தமிழ் சார்ந்து மிக எளிமையாக பொதுமக்கள் பயன்படுத்துகிற வகையிலே அவைகளை உருவாக்கி அவைகளை நடமாட விட்டால் தமிழ்நாட்டில் அவைகள், தமிழ் நாவில் அவைகள் நடனமாடினால் தமிழ் வாழும் வளரும். அதுவே ஆக்கப்பூர்வமானது.
அந்த மொழி சூழலை மனிதனின் மொழிசார் உளவியல் கொண்டு எளிமையானதாக ஆக்கப்பூர்வமானதாக ஆக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ் அறிஞர்கள், தமிழ் அறிந்த அனைவருக்கும் உரியது. அரசு அதிலே பெரும்பங்கு வகிக்க வேண்டும். அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பது அழகாக இருக்காது. பொது சமூகமும் அரசும் கைகோர்த்தால் ஒழியே தமிழை காப்பது இன்னும் 20 ஆண்டுகளிலே மிக கடுமையானதாக மாறும் என்கிற உண்மைதான் என் கண்முன்னே ஊசலாடி கொண்டிருக்கிறது. தமிழை புதுமை செய்வோம். தமிழா, தமிழை தமிழால் பேசு, தமிழாய் பேசு, தமிழனாக இரு, தமிழை வாழவிடு, தமிழை வளரவிடு. இதற்கு தீர்வு புதிய சொற்களை உருவாக்கி சொல்வதோடு மட்டுமல்லாது, ஏற்கனவே நம்முடைய புழக்கத்தில் இருந்த சொற்களை எல்லாம், உறவு சொற்களை எல்லாம், உதாரணமாக மிக அடிப்படையான சொல் அம்மா என்பதையோ, அப்பா என்பதையோ, மாமன் என்பதையோ, அக்காள் என்பதையோ, அவைகளை புழக்கத்திலே கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய மிக பெரும்பகுதி, ஏறத்தாழ ஒரு 60-70% மக்கள் இந்த சொற்களை கூட சொல்வதற்கு அஞ்சுகிறார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. அதை ஒரு இழிவானதாகவே கருதுகிறார்கள். மம்மி, அம்மா என்று சொல்வதை விட மம்மி என்று சொன்னால் அவர்கள் பெருமையாக எண்ணுகிறார்கள். ஆக இந்த தமிழ் சமூகம் நம்மிடத்தில் ஏற்கனவே இருந்த சொற்களை புழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். இது என்னுடைய வெறும் வேண்டுகோள், ஒரு தமிழனாக ஒரு வேண்டுகோள். வாழ்க வாழ்க. வணக்கம்.